இன்றைக்கி காலையில் எழுஞ்சி வரும்போதே கிளைமேட் செம்மையாக இருந்துச்சுங்க. கொஞ்சம் செடிகள் எல்லாமே கார்டனிங் செட்டப்காக வாங்கி வச்சுருந்தேன். அது எல்லாமே இன்றைக்கி பிளான் பண்ணிடலாம், ஏன்னா மழை வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேங்க. அத்தி மரத்துக்கு கீழே சரியான குப்பை விழுந்துருந்துச்சு. எல்லாத்தையும் கூட்டி சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அங்கே போட்டு தான் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சமாக செம்மண் போட்டுட்டு அது கூட கொக்கோ பீட் போட்டு மிக்ஸ் பண்ணி தான் எல்லா செடியுமே நெட்டுவேன். இந்த டைம் கிறிஷ் கொக்கோ பீட்லேருந்து இந்த கொக்கோ பீட் வாங்கியிருந்தேங்க. ஏன்னா இவங்க வந்துட்டு நீம் கேக் கூடவே ஆட் பண்ணி கொடுக்குறாங்க. ஓன் டெவலப்மெண்ட் தான், ஓன் மேனுஃபேக்சரிங்காக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது வந்துட்டு நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி கொடுக்கறதுனால நம்மளுக்கு வேரலுகள் அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமே வராதுங்க. கொஞ்சம் நல்ல ஹெல்தி ரூட் டெவலப்மெண்ட்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க கிட்டேருந்து வாங்கியிருந்தேங்க. இவங்க கிட்ட நீங்கள் நீம் கேக் தனியாக கூட வாங்கிக்கலாம். மினிமம் 1 kgலேருந்து நீங்கள் பை பண்ணுற மாதிரி இருக்குங்க. அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுற, பேஜும் ட்ராக் பண்ணுற, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அவங்க யாராவதுக்கு பிளான்ட் நட்டுக்கு கொக்கோபீட் வேணும்னா அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு கொரியரே பண்ணி விட்டுருவாங்க. ஸோ நம்ம எதுக்காக இந்த கொக்கோபீட் யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வாட்டர் ரிட்டென்ஷன் லெவல் வந்துட்டு நம்மளுக்கு நல்லாவே இருக்குங்க. நீங்கள் அடிக்கடி தண்ணி ஊற்றிட்டே இருக்கணும்னு இல்லை, 2 நாள் 3 நாள் ஒருக்காவே தண்ணி ஊற்றினா போதும். நல்லா அது வந்துட்டு தண்ணியை இது பண்ணி வச்சுக்கோங்க, ஈர்த்து வச்சுக்கும். அவ்வளோ சீக்கிரம் காஞ்சிராது. ஸோ நான் வந்துட்டு செம்மண் அது கூட இந்த கொக்கோபீட்டு கொஞ்சம் இயற்கை உரம் எல்லாமே போட்டு எப்போவுமே நான் உரம் போட்டு மிக்ஸ் பண்ணி தாங்க வைப்பேன். நிறைய செடியும் வாங்கி விட்டு வந்து வச்சுருந்தேன். இந்த பாட்ஸ் எல்லாமே ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். வேணும்னா டேக் பண்ணுற, தேவைப்படுறவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ சூப்பராக எல்லா பாட்டிலையும் மண்ணாக போட்டு எனக்கு வேணுங்கிற செடி எல்லாமே பக்கத்து வீட்டில் இருந்தெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தேங்க. எங்கே போனாலும் இப்போ நான் எந்தெந்த வீட்டில் எந்தெந்த செடி வச்சுருக்காங்க, எதையெல்லாம் ஆட்டி போடலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்ருப்பேன். ஏன்னா அந்த ஒரு கார்டனிங் மேலே எனக்கு அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. நீங்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க யூஸ்ஃபுல்லாக இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வைங்க அப்படின்னு சொல்லி. நான் வெஜிடபிள்ஸ் வந்துட்டு எங்கள் கிட்டே காடு இருக்கிறனால காட்டுக்குள்ளே ஃபுல்லாகவே வச்சுருக்குறோம். எல்லா வகையான வெஜிடபிள்ஸும் எங்கள் கிட்டே இருக்குதுங்க. அதே மாதிரி எல்லா வெரைட்டிஸான ரோஸ் செடிஸும் வச்சுருக்கிறேன். ஸோ எனக்கு வந்துட்டு வீட்டில் சுற்றி இந்த மாதிரி க்ரீனரியான ஒரு செட்டப் வேணும், நல்ல ஒரு மைண்டுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மாதிரி நிறைய அழகு செடியில் வச்சு ஒரு மாதிரி க்ரீனரியாக பண்ணி வச்சுருக்கேன். வீட்டுக்கிட்ட வந்தாலே அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக மைண்டு ரிலாக்ஸாக இருக்குங்க. வரவங்க எல்லாருமே சொல்லுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ப்ளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் ஏதாவது ஒரு டென்ஷன் ஏதாவது ஒரு இது இருந்துச்சுன்னா இந்த மாதிரிலாம் நின்று போய் பார்த்துட்டு இருந்தேன்னா ஒரு 10 minutes மைண்டே ரிலாக்ஸ் ஆகிடும். அதுக்காக தான் கார்டன் செட்டப் பண்ணிகிட்ருக்கேங்க.